الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு ஈமான் எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் அறிவோம். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவர் நரகத்தில் நிரந்தரமாக்கப்பட மாட்டார். என்றால் ஒரு நாள் நரகத்தை விட்டு அவர் வெளியேறி விடுவார். ஏனென்றால் ஈமான் என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றது. ஈமான் என்பது பல விஷயங்களை உள்ளடக்கக்கூடியது. 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருப்பதாக அந்த கருத்தை சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அல் ஹயாவு மினல் ஈமான், வெட்கப்படுவது ஈமானில் உள்ளதாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அத்துஹூரு சத்ருல் ஈமான், தூய்மையாக இருப்பது ஈமானுடைய ஒரு அங்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல் இமாத்தத்துல் அதா அனித்தரி, மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருட்களை ஒரு பாதையில் இருந்து அப்புறப்படுத்துவதும் ஈமானுடைய ஒரு அங்கம் என்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. இப்படி ஈமானுக்கு பல அடிப்படைகள் இருந்தாலும் பல முக்கியமான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் 6 என்பதை நாம் அறிவோம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் இடத்திலே வந்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இக்சான் என்றால் என்ன என்கின்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். அதில் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நபி அவர்கள் பதிலளிக்கும் போது, துமினு பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வ அன் துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று 6 விஷயங்களை சொன்னார்கள் நபிகளார். ஈமான் என்பது நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, வானவர்களை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது, நபிமார்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, நன்மையோ தீமையோ இந்த இரண்டும் விதியை கொண்டுதான் நடக்கிறது என்று விதியை நம்பிக்கை கொள்வது, இந்த 6 தான் ஈமான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது அடிப்படையான 6 விஷயங்கள். இந்த அடிப்படையான 6 விஷயங்களிலும் ரொம்ப முதன்மையானது அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வதுதான். ஒரு நபித்தோழர் சுஃபியான் என்கின்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார். வந்து அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாம் கௌலன், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன, அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? லா அஸ்அலு அஹதன் பாதக், உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் இப்படி போய் கேட்க கூடாது இஸ்லாம் என்றால் என்ன என்று
உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் சென்று கேட்கக்கூடாது. அப்படி தெளிவான பதிலை எனக்கு சொல்லுங்கள் என்ற கருத்துப்பட கேட்கின்றார். அவர் கேட்ட கேள்வி பெரிய கேள்வி. இஸ்லாம் என்றால் என்னன்னா அது பெரிய விஷயம். நம்ம நினைப்போம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மணி நேரங்கள் செலவழித்து அவருக்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் நம்ம கருதுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஜவாமிஉல் கலிம் என்று அவர்களை சொல்வார்கள். அதாவது சுருங்க பேசுவார்கள், அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஓரிரு வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள், அதுல பல விஷயங்கள் உள்ளடக்கி பேசுவார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், இவ்வளவுதான் சொன்னாங்க. அவர் கேட்ட கேள்வி பெரிய கேள்வி. அதுக்கு நபிகளார் சொன்ன பதில் ரொம்ப சுருக்கமான ஓரிரு வார்த்தைகள் தான். குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், அதிலே நீ உறுதியாக நில். இதுதான் இஸ்லாம், போயிட்டு வா என்று அனுப்பிட்டாங்க. அல்லாஹ்வை நம்புவது என்பது ஈமானிலே ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. முஸ்லிம்கள் யாரும் அல்லாஹ்வை நம்பலையா? நீங்க அல்லாஹ்வை நம்பன்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வை நம்பாமல் ஒரு முஸ்லிம் இருப்பாரா? ஒரு தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிம் கூட, வணக்க வழிபாடுகள் செய்யாத ஒரு முஸ்லிம் கூட அல்லாஹ்வை நம்பத்தானே செய்கிறார். அந்த நம்பிக்கையில எங்கேயும் குறை இல்லையே அப்படின்னு நமக்கு தோன்றலாம். அல்லாஹ்வை நம்புதல் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றது, சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தையாக இருக்கின்றது. இறைவனை நம்புதல் என்று சொன்னால் மக்கள் இன்று எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார்கள்? இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் தானாக உருவானவன், அவன் யாருக்கும் பிறக்கவில்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் தான் நம்மை படைத்தான், அவன் அரிசியில் அமர்ந்திருக்கின்றான், அவனே நமக்கு உணவளிக்கின்றான், அவனே அனைத்து காரியங்களையும் நிர்வகிக்கின்றான், அவனே ஒரு நாள் இந்த உலகத்தை அழிப்பான், அவனே நம்மை எழுப்புவான், நம்மை விசாரிப்பான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். ஒரு சில விஷயங்களை மாத்திரமே அந்த தன்மை அல்லாஹ்வுக்கு இருப்பதாக மக்கள் நினைக்கின்றார்கள். அல்லாஹ்வை நம்புதல் என்றால் என்ன தெரியுமா? இறைவனை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா தகவலையும் நம்புவதுதான் அல்லாஹ்வை நம்புவது, முழுமையாக நம்புவது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுகின்றது. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்விற்கு பல அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன, அதை கொண்டே நீங்கள் அவனை அழையுங்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு பல பெயர் இருக்கா இல்லையா? அந்த பெயர்கள் எல்லாமே காரணத்தோடு சொல்லப்பட்ட பெயர்களாக இருக்கின்றன, இடுகுறி பெயர்கள் கிடையாது. இடுகுறி பெயர் என்றால் என்ன? இப்போ ஒரு கல்லை பார்த்து கல்லுன்னு சொல்றோம், மண்ணை பார்த்து மண்ணுன்னு சொல்றோம். இதுக்கு ஏன் கல் என்று பெயர் வைத்தார்கள் தெரியாது, எல்லாம் கல்லுங்கிறாங்க, நம்மளும் கல்லுங்கிறோம். இதுக்கு ஏன் மரம் என்று பெயர் வைத்தார்கள்? எல்லோரும் மரம் என்றாங்க, நம்மளும் மரம், ஒரு காரணம் கிடையாது. இப்படி சில வார்த்தைகள் ஒரு மொழியில இருக்கும். இன்னும் சில வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைக்கான காரணம் இருக்கும். இப்ப நம்ம காலில் ஒரு ஒரு செருப்பு அணிகின்றோம், காலணி என்று பெயர் வைக்கிறோம். ஏன்னா காலில் அணிவதால் அது காலணி. பெண்கள் காதில ஒரு ஆபரணம் அணிகின்றார்கள், காதணி என்று சொல்லுவார்கள். காதிலே அணிவதால் அது காதணி. மூக்குல குத்தி ஒரு ஆபரணம் போடுறாங்க, மூக்குத்தின்னு போடுறாங்க. ஏன்னா மூக்க குத்தி அந்த ஆபரணத்தை அணிவதால மூக்குத்தின்னு பேர் போடுறாங்க. அப்ப இப்படியான சில வார்த்தைகளுக்கு காரணம் இருக்குதா இல்லையா? இறைவனுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் எல்லாமே காரணத்தோடு சூட்டப்பட்ட பெயர்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு 100 திருப்பெயர்கள் இருக்கின்றன. அத ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குதா இல்லையா? ஹாலிக் என்றால் படைப்பாளன், அசீஸ் மிகைத்தவன், ஹக்கீம் ஞானமிக்கவன், ஹபீர் நுட்பமாக அறியக்கூடியவன், சமீஅ கேட்பவன், ராசிக்கு உணவளிப்பவன் என்று இன்னும் 100 பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த எல்லா பெயர்களுமே ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. இறைவன் என்றால் யார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இதை அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லுவார்கள், அஸ்மாவுல் சிஃபாத் என்றும் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்றும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் என்றும் அதுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. இப்படி இறைவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா பெயர்களையும் இஸ்லாமிய மார்க்கத்திலே, திருமறை குர்ஆனிலே, நபிகளாருடைய பொன்மொழிகளிலே
இறைவனை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தகவலையும் சேர்த்து நம்பிக்கை கொள்வதுதான் அல்லாஹ்வை நம்புதல் என்ற விஷயம் இருக்கிறது. இவ்வளவு டீட்டெயிலா நம்ம அதை பார்க்கணும். அல்லாஹ் இருக்குன்னா அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது மட்டும் முழுமையான நம்பிக்கை கிடையாது. இந்த நம்பிக்கையிலே நம்ம எங்க தவறு செய்வோம் என்பதை கவனிக்கணும். இறைவனை பற்றி உள்ள விஷயம் என்ன, அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட இலக்கணம் என்ன, அதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் பார்க்கணும். இறைவன் என்பவன் இந்த உலகத்திலே உள்ள எந்த படைப்பை போன்றவனும் அல்ல. லைசக்கை மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவும் கிடையாது. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்கிறது. உலகத்தில் உள்ள எந்த படைப்பை போலவும் நாம் அல்லாஹ்வை நினைத்து விடக்கூடாது. அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், எல்லாவற்றிலும் உயர்ந்து சிறந்து நிற்கக்கூடியவன். அந்த இறை நம்பிக்கை என்பதிலே நமக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் இதிலே கவனமாக இருக்கணும். ஏன் நாம் இதை எடுத்து இங்கு பேசுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையிலே அவ்வப்போது சில குறைகள் தென்படுவதை நம்ம பார்க்கிறோம். அது எப்படி குறை தென்படுது? அதை அவங்க வாயை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய்க்காக வேண்டி அவர் வைத்தியம் செய்கிறார். அது ஒரு தீராத நோய் என்ற ஒரு நோயா இருக்குது. சில நோய்க்கு மருந்து இருக்கு, சில நோய்க்கு மருந்து கிடையாது. அப்போ மருந்து இல்லை என்று சொன்ன உடனே அவருடைய உடல் அந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றது. அவர் சில வைத்தியர்களை பார்க்கின்றார், டாக்டர்களை பார்க்கின்றார். அவங்க பார்த்துட்டு, இல்லைங்க இவருடைய உடல் ரொம்ப மோசமாகி விட்டது, ரொம்ப மோசமான நிலைக்கு போய்விட்டார், இவரை பிழைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை, ஒரு 2 நாளா 3 நாளா இருக்கலாம், அதுக்கு மேலாம் தாங்காது என்று ஒரு டாக்டர் சொல்றாருன்னு வைங்களேன். மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவரை பார்க்கும் போதே மையத்து மாதிரி தான் பார்ப்பாங்க. டாக்டரே சொல்லிட்டாரு, 2 நாள் 3 நாள்னாரு, அவ்வளவுதான் போல இருக்கு என்கின்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விடுகின்றார்கள். இது உண்மையான இறை நம்பிக்கை கிடையாது. உண்மையான இறை நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா, இவர் படித்த அறிவியலை கொண்டு அவர் பேசுகிறார். அல்லாஹ் நினைத்தால் இவரை காப்பாற்றுவான். எத்தகைய நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல், அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று நம்புறதுதான் உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியும். இதற்கு என்ன ஆதாரம்? அய்யூப் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான நோய் இருந்தது, பெரிய நோய். அந்த நோயிலே அவர் வாட்டப்படுகின்றார், வதைக்கப்படுகின்றார். அவர் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு துஆ செய்கின்றார். திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அய்யூப இது நாதா ரப்பஹு அன்னி மஸனியல் துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அவருக்கு நோய் வந்த போது அவர் நம்மை அழைத்தார். இறைவா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயை நீ போக்கு, இந்த தீங்கை நீ என்னை விட்டு போக்கிவிடு என்று நம்மை அழைத்தார். அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஸ்தஜப்னா லஹு, அவரை தேர்ந்தெடுத்தோம். ஃபகஷப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருக்கு ஏற்பட்ட தீங்கை அவரை விட்டும் நாம் போக்கிவிட்டோம் என்று இறைவன் சொல்கிறான். நோய் வந்து விட்டது, அவ்வளவுதான், நம்ம மௌத்து நெருங்கி விட்டது என்ற மனநிலைக்கு அவர் வரல. நோய் வந்தது உண்மைதான், அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் குணமளிப்பார்ல என்ற நம்பிக்கையோடு அய்யூப் நபி அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை அந்த நோயில் இருந்து மீட்டெடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இதுதான் உறுதியான ஈமான் என்பது. இறை நம்பிக்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்ப இன்று சில விபத்துக்கள் நடக்கின்றன. மக்களுடைய நம்பிக்கைக்கு எவ்வளவு கோளாறு இருக்குன்னு சொல்ல வருகின்றேன். விபத்துக்கள் நடந்து ஒரு பெரிய பாதிப்பு, மூளைச்சாவு என்று சொல்லுவார்கள். அதாவது உடம்புல உயிர் இருக்கும், அவருக்கு சுயநினைவு இருக்காது, கொஞ்சம் காலம் வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டர் சொல்லுவார், இவரெல்லாம் எந்திரிக்க மாட்டாரு, மூளைச்சாவு இவருக்கு ஏற்பட்டு விட்டது, வேண்டுமானால் இவருடைய உடல் உறுப்புகளை நீங்கள் பிறருக்கு தானமாக கொடுக்கலாம், இவர் கண்ணை ஒருத்தருக்கு கொடுங்க, அவர் பார்ப்பாரு, இவருடைய ஹார்ட்டை ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்கல்ல, மாற்று அறுவை சிகிச்சை பண்ண அவர் பொழைச்சுக்குவார், இவருடைய கிட்னியை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தினால் அவர் உலகத்தில் உயிரோடு இருப்பாரு என்ற ஒரு ஐடியாவை சொன்ன உடனே இதோ பெரிய தியாகம் செய்வதை போல நினைத்துக் கொண்டு இவர் இறந்து வருவார் என்ற முடிவுக்கு வந்து
அவருடைய உடல் உறுப்புகளை உயிரோடு இருக்கும் போதே எடுத்து மற்றவர்களுக்கு பொருத்துவதை பார்க்கின்றோம். இறந்த பிறகு என்பது பார்வை வேறு. இறந்த பிறகு ஒருத்தருடைய கண்ணை மாத்துறாங்கன்னா அது பார்வை வேற. உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் உடம்புல உயிர் இருக்கணும், அவர் இறக்கல, இறந்தாரு மருத்துவமும் சொல்லவில்லை, மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி மாத்துறாங்களா இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் நம்பலங்கிறது நாங்க அர்த்தம். இறைவன் நாடினால் இந்த நிலையிலும் அவருக்கு மீண்டும் நினைவை தருவான். இறந்துட்டாருன்னா மௌத்தா விட முடிவு பண்ணலாம், அது வேறு விஷயம். இறந்த பிறகெல்லாம் உயிர் வராது. உயிரோடு இருக்கின்ற வரை அது 99.99% உயிர் போயிருந்தாலும் 0.01% உயிர் இருக்கா இல்லையா? அல்லாஹ் நினைத்து அதை டெவலப் பண்ணி அதை குணமாக்குவானா இல்லையா? இப்படிப்பட்ட நம்பிக்கை இருப்பதுதான் ஈமானிலே முழுமையான நம்பிக்கையா இருக்க முடியும். இதை நம்ம உணர வேண்டும். இன்னொன்னு நம்ம உதாரணம் சொல்றதாக இருந்தால், ஒருத்தருக்கு திருமணம் ஆகும். திருமணமாகி குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் போய்கிட்டே இருக்கும். பெண்கள் வெளியில போக முடியாது. ஆண்களுக்கு இருக்கிற கவலையை விட இந்த குழந்தை இல்லை என்ற கவலை பெண்களை ரொம்ப பாதிக்கும். காரணம் என்ன தெரியுமா? பெண்களுடைய இயல்புல நிறைய கேட்பாங்க. ஆண்கள் லேச கேட்டு கடந்துருவாங்க. பெண்களை அதிகமாக கேட்கும் போது அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. என்னம்மா, ஒரு புழு பூச்சி உண்டாகலையா இன்னும்? அப்படிலாம் அவர்கள் பேசுவதுண்டு. அப்ப அது மாதிரியான பேச்சுக்கள் பெண்களை ரொம்ப பாட்டத்திலே தள்ளிவிடும். அப்ப அல்லாட்ட என்ன செய்வார்கள்? அல்லாஹ் பிள்ளையை கொடு, நல்ல தக்காளி பழம் மாதிரி ஒரு பிள்ளையை கொடு, அந்த பிள்ளைக்கு மூக்கு இருக்க வேண்டும், முடி இருக்க வேண்டும், தலையில் 2 சுழி இருக்க வேண்டும், என்னத்தையே துவாவை போட்டு கேட்பாங்க. எவ்வளவு காலத்துக்கு கேட்பாங்க? இவருக்கு ஒரு 40-45 வயசு வர வரைக்கும் கேட்பாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு 30-35 வயசு வர வரைக்கும் கேட்பாங்க. இந்த வருடங்கள் ஆக ஆக என்ன ஆகும்? 60 வயசு ஆயிடுச்சு. அந்த கணவருக்கு வயது 60, மனைவிக்கு வயசு 55. இந்த ஆண்டுகள் ஆக ஆக என்ன ஆகும்னா, இவங்க கேட்கக்கூடிய துஆவுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் நிறுத்திடுவாங்க. 60-65 வயசுக்கு மேல நமக்கு இந்த அல்லாஹ் எழுதவில்லை, இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் பிள்ளையை நாடவில்லை, ஆகிரத்துல பார்த்துக்கிறோம் என்று சொல்லி துஆ செய்வதையே நிறுத்திக் கொள்வதையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். இது சரியான ஈமான் கிடையாது. சரியான ஈமான் என்றால் என்ன? இறைவனிடத்தில் நம்ம எப்போதும் குழந்தையை கேட்கணும். அந்த நம்பிக்கை நபிமார்களுக்கு இருந்தது. சக்கரியா நபியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமா இல்லையா? அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அவங்க குழந்தையை எப்படி கேட்கிறாங்கன்னு பாருங்களேன். 19வது சூரத்து மரியம படிங்க, அதுல அப்படியே வருகிறது. என்ன வருகின்றது? சக்கரியா என்ன செஞ்சாரு? அல்லாஹ்ட்ட ரப்பி இன்னி வஹனல் அலுமு மின்னி, இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன, என்னுடைய முடி தரையால், என்னுடைய முடி நரையால் மின்னிக் கொண்டிருக்கிறது. வம்ரஅத்து ஆக்கிரன், இவருக்கு வயசாயிடுச்சுங்கிறது ஒண்ணு. இன்னொரு பிரச்சனை என்ன? வம்ரஅத்து ஆக்கிரன், என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், பிள்ளை பேரு அற்றவளாக இருக்கிறாள். அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை பெற்றுத்தர முடியாத ஒரு பிரச்சனை அந்த அம்மாட்ட இருக்கிறது. இவருக்கும் வயசு தாண்டி போய்விட்டது. அப்ப இந்த நிலையில யாராவது பிள்ளை கேட்பாங்களா? இதை சொன்ன சக்கரியா நபி அடுத்து சொல்றாங்க, வலம் அக்குன் பிதுஆயிக்க ரப்பி ஷக்கியா, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, எனக்கு முடியல, நரைச்சு போயிருச்சு, எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டது, என்னுடைய மனைவி வேறு மலடாக இருக்கிறாள், ஆனால் நான் உன்னிடத்தில் துஆ செய்வேன், துஆ செய்வதை விட்டுவிட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு அவர் துஆ செய்கிறார். இன்னொரு வசனத்திலே சொல்லும் போது, சக்கரியா இது நாதா ரப்பஹு அன்னி, இது ஏதாவது சக்கரியா நபி தன்னுடைய இறைவனை அழைத்தார். ரப்பிலா ததரனி ஃபர்தன் வஅன்த கைருல் வாரிதீன், இறைவா நீ என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே, எனக்கு ஒரு வாரிசை கொடு, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன் என்று அல்லாஹ்வை அழைத்து கேட்டார். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம். வஹப்னா லஹு யஹியா, அவருக்கு யஹியா என்கின்ற ஒரு மகனை கொடுத்தோம். அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, அவருடைய மனைவியை பிள்ளை பெறுவதற்கு ஏற்ப நாம் அவரை சரி செய்து கொடுத்தோம், பக்குவப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப குழந்தையை தருவோம் என்று
சக்கரியா நபிக்கு சொல்லப்படுகின்றது. சொல்லப்பட்டால் அவரால் நம்பவே முடியவில்லை. எனக்கு எப்படி, அவர் தான் குழந்தையை கேட்டார், அல்லாஹ் குழந்தையை தருவதாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ரப்பி ஜஅல்லி ஆயா, இறைவாணி எனக்கு ஒரு சான்றை காட்டு. ஏன்னா உடனே பிறக்கிற பிள்ளைகள் இல்ல, 2 மணி நேரத்திலே குழந்தை பிறக்கும். அது குழந்தை உருவாகி 10 மாதங்கள் கருவி வளர்ந்து பின்னாடிதான் வரும். இவருக்கு சஸ்பென்ஸ் தாங்கவில்லை. ஒரு சான்றை காட்டி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார். அப்ப அல்லாஹ் சொல்றான் சக்கரியா நபியை பார்த்து, ஆயத்துக்க அல்லாஹ் கல்லிமன்னாச சலாச லயாலின் சவியா, உனக்கு உரிய சான்று என்ன தெரியுமா? 3 இரவுகள் யாரோடும் முன்னால் பேச முடியாது. காலத்துக்கும் பேசாமல் இருப்பதல்ல. ஒரு நபி பிரச்சாரம்லாம் நிறைய பண்ணணும். அவருக்குரிய அத்தாட்சி என்ன, சான்று என்ன? 3 இரவுகளுக்கு பேச்சு வராது. வாயை திறந்து பேச முயற்சிப்பார், குரல் வராது. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு குழந்தை உருவாயிருச்சு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அவருக்கு ஏற்படுகின்றது, குழந்தையும் அவருக்கு பிறக்கின்றது. இந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? இந்த வயசுல நமக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. அல்லாஹ்விடத்துல நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் இப்படி கேட்பாங்க. 85 வயசுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், யாரெல்லாம் ஒரு பிள்ளையத்தா என்று கேட்பாரா? மற்றதுக்கெல்லாம் துவா செய்ய சொல்றாருல, மற்றதுக்கு உடம்பு சரியில்லை, துவா செய்யுங்கத்தா, அல்ல எனக்கா துவா செய்யுங்க, ஆரோக்கிய துவா செய்யுங்க கேட்கிறாருல. யாராவது ஒரு ஆளு எப்ப என் பிள்ளைக்கு துவா செய்யுங்கன்னு கேட்பாங்களா? ஒரு மாதிரி இறந்தவங்க வயசான ஆளுக்கு சேட்டையை பாத்தீங்களான்னு சொல்லி நம்ம மக்கள் கிண்டல் வேற பண்ணுவாங்க. அதுக்கு இது அல்ல. இறைவன் நாடினால் எந்த நிலையிலும் நமக்கு பிள்ளை தருவான். இப்ராஹிம் நபி அப்படித்தான் கேட்டாங்க, ரப்பி ஹபுலி மின சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அற்புதமான இஸ்மாயில் நபியையும் இஸ்ஹாக் நபியையும் தள்ளாத வயசுலதான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாக இருக்க முடியும். இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் நபியினுடைய இன்னொரு வாழ்க்கை வரலாறு. அவர்கள் மார்க்கத்தை மிக தெளிவாக வீரியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த ஊர் மக்கள் ஒரு கட்டத்திலே பார்த்தார்கள், இவரை விட்டு வைத்தால் நம்முடைய கொள்கையை ஓச்சிருவார், உடனே இவரை எரிச்சு கொன்றணும் என்று முடிவெடுத்து ஒரு நெருப்பை மூட்டுகிறார்கள். அந்த நெருப்புக்கு முன்னாடி இவரை நிறுத்தி வைக்கப்படுகின்றார். அந்த நெருப்பு தெரியுது, உண்மையான நெருப்பு. அந்த நெருப்புக்குள்ளே விழுந்தால் நாம் பிழைக்க வாய்ப்பே இல்லை. எல்லோரும் அப்படித்தானே நினைப்பார்கள். நமக்கு எப்படி தோணும்? ஒரு மனிதனுக்கு எப்படி தோன்றும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கையை பாருங்க, அந்த நிலையிலும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படவே இல்லை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்ங்கறாங்க, என்னை பொறுப்பேற்பதற்கு இறைவன் போதுமானவன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான். இந்த வார்த்தை எங்க இருந்து வருது? இப்போ ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறான்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார், அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். கீ கோர்ட்ல மரண தண்டனை விதிச்சா மேல அப்பீல் இருக்கிறது, ஹை கோர்ட்டுக்கு போகலாம், அதுல போல பெஞ்சுகளை தாண்டலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அதுல போல பெஞ்சுகளை தாண்டலாம். அதே போல குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, கருணை மனுன்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு மனு போட்டு பார்க்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி ஒருத்தருக்கு தூக்குல போடுங்கன்னு சொல்லிட்டாங்க என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பெரும்பாலும் தூக்கு எப்ப போடுவாங்க? அதிகாலை நேரத்துல போடுவாங்க, காலையில 5 மணி 6 மணிக்கு போடுவாங்க. அப்ப அவர் தூக்கு போட கூட்டு போறாங்க. பின்னாடி கைகளை கட்டுவார்கள், தலையிலே ஒரு துணி போடுவார்கள், கழுத்துல ஒரு ரோப் மாட்டுவாங்க, ஒரு லிவர் இருக்கும், அதை இழுத்தாச்சுன்னா இவர் தொங்கிடுவார். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொங்க விட்டுட்டு ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி இறந்துட்டாருன்னு சர்டிஃபை பண்ணிடுவாங்க, குடும்பத்துல ஒப்படைச்சிருவாங்க. இது நடைமுறை. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு போறாங்க, ஒரு முஸ்லீம்னு வைங்களேன், அவருக்கு தண்டனை கொடுக்க சொல்லப்பட்டு விட்டது, எல்லா முயற்சியும் பண்ணிட்டாரு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கழுத்துல கயிறை மாட்டியாச்சு, இன்னும் 2 வினாடி இருக்கிறது, இழுத்தா இவர் தொங்கிடுவார். இந்த நேரத்தில் யாராவது யாரெல்லாம் என்னை காப்பாத்துன்னு கேட்பாங்களா? அந்த வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. யாரெல்லாம் என்னை கொல்ல போகிறார்கள், 2 நிமிடத்துல என் உயிர் பிரிய போகிறது, என் பாவங்களை மன்னித்து விடு, என் குடும்பத்துக்கு நீ உதவியாக இரு, அப்படி துவா வரும். என்னை காப்பாத்துன்னு துவா வருமா? வராது. ஆனா வந்தா தான் சரியான ஈமான். இப்ராஹிம் நபிக்கு அது வருது. என் இறைவன் இப்ப உலகத்துல மத்த மனுஷன் எல்லாம் நினைக்க கூடாது. மத்த மனுஷனுக்கு என்ன, இப்ப நமக்கு முடியாது. குடியரசுத் தலைவரே சொன்ன பிறகு என்னால உங்களால முடியுமான முடியாது, நமக்கு ஒரு அளவுக்கு தான் முடியும்.
அல்லாவை பொறுத்தவரை அவன் நினைத்தால் அவன் எதையும் செய்வான். அவன் நாடியதை செய்யக்கூடியவன். அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அவன் இறைவனை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாம் முடியும். மனிதனுக்கு இரண்டு நிலை இருக்கிறது, ஒன்று சாத்தியம், இன்னொன்னு அசாத்தியம். செய்ய முடிந்த காரியங்கள் சாத்தியம், செய்ய முடியாத காரியங்கள் அசாத்தியம் சொல்லிடுவோம். அல்லாவை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாமே சாத்தியம்தான், எல்லாமே அல்லாஹ் வாழ முடியும். எனவே நாம் அல்லாவை நம்பக்கூடிய நேரத்திலே அந்த நம்பிக்கை திடமான நம்பிக்கையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், நோய் இருக்கலாம், தொழில பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், குடும்பத்துல சண்டை இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கட்டுமே, ஒரு கட்டத்துக்கு மேலேயே நம்ம உடைந்து போகிறோம். ஏன் உடைஞ்சு போறோம்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வை சரியாக முறையில் நம்பவில்லை. இறைவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பவில்லைன்னு அதுக்கு அர்த்தம் ஆகுது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, அல்லாஹ்விடத்துல இறக்கி வைப்போமே, அல்லாஹ் நம்புவோமே. அதுதான் நபிமார்கள் செய்த காரியமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பிரச்சாரம் பண்ணாங்க. எப்பேற்பட்ட எதிர்ப்புகள்! அந்த எதிர்ப்பை வைத்து பார்க்கும் போது இங்கு நிலைக்க முடியுமா என்ற பயம் மனுஷனுக்கு வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பரிசு என்ன? 10 ஆண்டுகள் மதீனாவுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்காவும் ரசூலுல்லாஹ்வுடைய கரங்களில் கிடைக்கின்றது, கத்தியின்றி ரத்தமின்றி கிடைக்கின்றது. இதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாக இருக்க முடியும். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அனைவருமே அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்கள் தான். ஆனா அந்த நம்பிக்கையிலே சில பிரச்சனைகள் இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அதை சரி செய்வதற்காகத்தான் இது மாதிரியான கருத்துக்களை நாம் முன்வைக்கின்றோம். எனவே அல்லாஹ்வை நாம் நம்புவதாக இருந்தால் அவருடைய தன்மைகளோடு அல்லாஹ்வை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் சேர்த்து அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முழுமையான நம்பிக்கை கொண்ட பரிபூர்ணமான ஈமான் கொண்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவனாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை முடிக்கின்றேன். வாஹிருதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பலவிதமான அடக்குமுறைகள் நாள்தோறும் நடந்து வருவதை நாம் அறிவோம். 2014 இப்போது இருக்கக்கூடிய இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. 2014 வந்தார்கள். அன்றிலிருந்து இன்றைய தேதி வரை இவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் திட்டங்களும் ஒரே அஜெண்டா தான், முஸ்லிம்களை டிஸ்டர்ப் பண்ணணும். அவன் ராத்திரி அவன் நிம்மதியா வீட்டுல தூங்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக, சட்ட ரீதியாக, உளவியல் ரீதியாக தாக்குதல்களை இவங்க மேல தொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒவ்வொன்றாக இவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றாங்க. அதுல சில விஷயங்களை வெற்றியும் அடைகின்றார்கள். முத்தலாக்கி கொண்டு வந்தாங்க. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இருக்கின்றார்கள். அதே போல இன்னும் பல விஷயங்கள், சிஏஏ என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து துடிக்கின்றார்கள். அதுல சமீபத்துல வந்ததுதான் வக்ஃபு என்ற ஒரு பிரச்சனை. நாம் கூட இந்த சேப்பாக்கம் பகுதியில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம், நம்முடைய சக்திக்கு உட்பட்டு. இப்ப இந்த வக்ஃபுனுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக அந்த திருத்த மசோதாவை மக்களவையிலே அந்த பில்லை எடுத்து வைத்து அதுல தங்களுடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மக்களவையில் அது வெற்றி பெற்று விட்டது. இனி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அதை முன்னெடுத்து செல்வார்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களுடைய சிலருடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது அப்படின்னா, அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. என்ற ஒருத்தர் சொன்னார், ஒரு வயசானவர், அவர் என்று பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னா, ரொம்ப மனம் உடைந்து, நம்மெல்லாம் வந்தா பழைக்க முடியாதுதா, நம்ம வந்துட்டாங்கட்டா, அவ்வளவு நம்ம ஒண்ணுனா நம்மளை அறுத்துருவாங்க, நம்ம விலைக்க வாய்ப்பு கிடையாது, ஒரு 50-100 வருஷத்துல முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்க மாட்டாங்க என்ற ரேஞ்சில் அவர் பேசுகிறார். ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி இது நம்மை அணுக முடியாது. இது ஒரு முஸ்லிம் முதல்ல நம்பணும். குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபுல்லாஹுலனா, அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது என்று முஸ்லிம்கள் சொல்லுவாங்க.
ஒரு முக்கியமான நபிமொழியை மாத்திரம் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாகனத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையினுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து, சின்ன வயசுக்காரர், வயசு ரொம்ப கம்மி அவருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. யா குலாமு, சிறுவனே, இன்னி அல்லிமுக்க பி கலிமாத்தில், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன், நீ அதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான பல விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்குறாங்க. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஒரு விஷயத்தை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள். இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அல்லாஹ் உங்க கண்ணுக்கு முன்னாடி நீ பார்ப்ப. அப்படி நிறைய அறிவுரைகளை சொல்றாங்க. சொல்லிட்டு இறுதியாக அந்த விஷயத்தை முக்கியமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அறிந்து கொள், அன்னல் உம்மத்த லஜிஜ்தமஅத் அலா ஐ யன்ஃபஉக பிஷை, இந்த உலகமே சேர்ந்து, இந்த சமுதாயமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைத்தாலும் லம் யன்ஃபஉக பிஷையின், உனக்கு அவங்களால எந்த நன்மையும் செய்ய முடியாது. எதை தவிர இல்லாக்கது கத்தபகல்லாஹு லக்க, அல்லாஹ் உன் விதையிலே எழுதியதை தவிர, அதை தாண்டி அவங்களால உங்களுக்கு எந்த நன்மையும் செஞ்சிட முடியாது. இது ஒரு அறிவுரை. இன்னொரு அறிவுரை சொன்னார்கள், அன்னல் உம்மத்த, இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து அலா எதிர்ரூக்க விஷை, உனக்கு ஒரு தீங்கிழைக்க நினைத்தாலும் லம் எதிர்ரூக்க விஷையின், உனக்கு அவங்களால எந்த தீங்கும் செய்ய முடியாது. இல்லாக்கது கத்தபகல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உன் விதியிலே எழுதியதை தவிர, அதை தாண்டி உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜஃபத்தி சுஹும், விதியை எழுதிய பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, விதி எழுதப்பட்ட ஏடுகளும் காய்ந்து விட்டன, திருத்தங்கள் முடியாது. எல்லா விதியும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எழுதப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கு வசிப்பார்கள், அவங்க என்னென்ன துன்பங்களை அடைவார்கள், அந்த துன்பம் யாரால் ஏற்படும், அந்த துன்பம் எத்தகையதாக இருக்கும், எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப காசால பாக்குறோம், இன்னைக்கு பலஸ்தீன் நடக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு இன்றைக்கு தெரியும். இது முன்னாடி தீர்மானிக்கப்பட்டதுதான். இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத கூட்டத்தால் இந்த மக்கள் இப்படி அடிக்கப்படுவாங்க, நல்லா எழுதி இருக்கின்றான், அது நடக்கின்றது. அதே போல நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தால் நம்ம பாதிக்கப்படுவோம் என்று இருந்தால் பாதிக்கப்படுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நாம் இங்கு கவனிக்க வேண்டியது என்ன, நாம் பயப்படக்கூடாது. முஸ்லிம்களை பொறுத்தவரை அஞ்ச தேவையில்லை. வலம் யக்ஷ இல்லல்லா, ஒரு மூமியினுடைய தன்மை ரெண்டு இருக்கணும். அவர் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்ச வேண்டும், இது ஒரு அடிப்படை. இன்னொரு அடிப்படை என்ன, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரையும் அஞ்சக்கூடாது. ரெண்டு அடிப்படை ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பா உள்ளத்தில் திடமாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நம்ம பயணிக்க வேண்டும். எப்படி பயணிக்கணும், அல்லாஹ் நாடுறது நாங்க அடைவோம், அல்லாஹ் விதிச்சது எங்களுக்கு நடக்கும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதை களைவதற்கு நம்ம அல்லாஹ்ட்ட நம்பிக்கையோடு கேட்கலாம். அதுதான் முன்னாடி உரையில நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம். இந்த துன்பங்கள் நிரந்தரம் நம்ம நினைக்க கூடாது. ஏன் அல்லாஹ் ஃபிரௌனை அழிக்கலையா? பனி இஸ்ராயல் சமுதாய மக்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்க, எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டாங்க, நசுக்கப்பட்டாங்க. மூசா நபியை கொண்டு அவனுக்கு அல்லாஹ் ஒரு முடிவுரை எழுதவில்லையா? அப்ப இவங்க எல்லாம் ஏமாத்திரம். நீங்க பாருங்க, அல்லாஹ் நினைத்தால் இதையும் மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதை விடவும் சிறந்த ஒரு ஆட்சியை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும். இந்த துன்பங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க கூடும். அப்ப நாம் என்ன பார்க்கணும், அல்லாஹ்விடத்தில் நாம் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். மார்க்கத்தில் உறுதியா இருந்துடும். வாழ்வு சாவதில் இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த உலகம் என்பது அற்பமான உலகம்தான். மூமின்களுடைய உலகம் என்பது ஆகிரத்து தான். அந்த ஆகிரத்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நாம் அஞ்ச தேவையில்லை. அதே நேரத்திலே சக்திக்கு உட்பட்டு அதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டும். ஜனநாயக முறையிலே ஆக்கப்பூர்வமாக அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அல்லாஹ் விட்டு வழி நம்ம பயணிக்க வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த அச்சநிலை நமக்கு வரக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு, இறைவன் நினைத்தால் எந்த சிக்கலிலிருந்து நம்மை காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு முஸ்லிம்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் நல்ல ஒரு ஈமானாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உறுதியான முழுமையான ஈமானை
நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.